என்னோட லாஸ்ட் வீடியோ வந்து போன வியாழக்கிழமை வந்துச்சு. ட்ரம்ப் மேல நடந்த அந்த தாக்குதல் பத்தியும், ட்ரம்ப் வந்து நமக்கு ஏன் அவசியம், அவர் மாதிரியான ஒரு வலதுசாரி அரசியல்வாதி நம்ம உலக அரசியலுக்கு ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்றத பத்தி நான் பேசியிருந்தேன். அவர் கொண்டு வந்திருந்த ஒரு சில சீர்திருத்தங்கள் என்ன, அதெல்லாம் நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து செவ்வாய்க்கிழமை. அதுல நான் பேசுற எல்லா விஷயத்தையும் உறுதிப்படுத்துற மாதிரி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அடுத்த ஒரு 10 மணி நேரம் கழிச்சு நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. என்னன்னா, கலிபோர்னியா becomes the first state to ban student gender notification policies. Governor Gavin Newsom signed a bill that prevents educators from having to notify parents if their child asks to switch names or pronouns. கலிபோர்னியா மாநிலத்தில், அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா மாநிலத்தில் ஒரு புதுசாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய ஜெண்டரையோ இல்ல தன்னுடைய ப்ரொனவுன்ஸ்னா இப்போ ஹி ஷி தே தெம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய ஜெண்டரை வந்து மாத்திக்கிட்டாலோ இல்ல ப்ரொனவுன்ஸை வந்து மாத்திக்கிட்டாலோ அந்த விஷயத்த ஸ்கூல்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, ஒரு பையன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஆம்பளை பையன் தன்னை வந்து நான் ஒரு பெண்ணா மாறிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னா அப்படின்னா அதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்க. இட் வுட் protect the privacy and safety of transgender students, especially those who might fear their parents would not support their identity. இப்போ ஒரு 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து நான் ஆணா உணர்றேன், நான் ஆணா மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த விஷயத்த அந்த பொண்ணோட ஜெண்டரை மாத்துற விஷயத்தையோ, இப்போ அந்த பொண்ணு வந்து நான் ஆணா மாறிக்கிறேன் அப்படின்னா பேரையும் மாற்ற வேண்டியது இருக்கும், ப்ரொனவுன்ஸையும் மாற்ற வேண்டியது இருக்கும், ஷீன் ரைட் மை ஹீன் மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த ஸ்கூல்ஸ்ல ஒருத்தங்க பண்ணும்போது அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதாவது ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், ஒரு டீச்சர் கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து நான் ஆணா மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது, இவங்களே மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இன்னும் விளங்கலன்னா இப்ப சொல்றேன் கேளுங்க. இப்போ எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஆண் குழந்தையை கொண்டு போய் நான் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறேன். என் பையனுக்கு ஒரு 7 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது, ஸ்கூல்ல பல பேர்கிட்ட பழகும் போது நிறைய பேரை பார்ப்பான். அப்ப அவனுக்கு என்ன தோணும்னா, நான் வந்து ஒரு பெண்ணா மாறினா என்ன, பெண் குழந்தைங்க போடுற ட்ரெஸ் நான் போட்டா என்ன, நான் வெளியே ஆண் குழந்தை மாதிரி நான் இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள என் மனசுக்குள்ள எனக்கு வந்து பெண் மாதிரி நான் உணர்றேன், அதனால இனிமே ஜான் அப்படின்னு இருக்கிற என் பேரை வந்து நான் ஜான்சின்னு மாத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னா அப்படின்னு அவங்க ஸ்கூல்ல சொன்னா போதும், அவங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொன்னா போதும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேசியிருந்தேன் இல்லையா போன வீடியோல, பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ், அந்த மாதிரி பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் என் பையன் வந்து வயசுக்கே வர முடியாது, ஒரு ஆண் பையன் வந்து ஒரு ஆண் தன்மையை அடைய முடியாது, அதை வந்து அவங்க ஸ்கூல்லே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மெடிசின்ஸை அவனுக்கு ஸ்கூல்லேயே கொடுத்து அவனை வந்து பெண்ணா மாத்தி விட்டுருவாங்க. இந்த விஷயத்த அவன் பேரை மாத்தின விஷயத்தையோ, அவனோட ஜெண்டரை மாத்தின விஷயத்தையோ, அவனுடைய ப்ரொனவுன்ஸை மாத்தின விஷயத்தையோ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவே வேண்டாம். உங்க பெண் குழந்தைய வந்து நீங்க காலையில ஸ்கூல்ல விட்டு வந்திருப்பீங்க, சாயங்காலம் அந்த பெண் குழந்தை வீட்டுக்கு வந்து நான் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லும். நீங்க உடனே வந்து என்னம்மா உனக்கு மெண்டலா, நீ என்ன பெண் தானா, எதுக்கு ஆணுன்னு சொல்ற அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அந்த பாலினத்தை மாத்துறது வந்து அந்த பெண்ணினுடைய உரிமை, அதை எப்படி பேரண்ட்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்து குடும்பத்தை அழிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதே நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிகல்ல the new law was uploaded by LGBTQ organizations. பாத்தீங்களா யார் வந்துட்டா பாத்தீங்களா, இந்த வானவில் கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த வானவில் கும்பல் எல்ஜிபிடிக்கு வந்து இதை வந்து கொண்டாடுறாங்க. ஒரு பெற்றோரா நீங்க ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அதை நல்லா வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆண் குழந்தை உங்களுடைய அனுமதியே இல்லாம அதோட ஜெண்டரை மாத்திக்கலாம், அது பெண்ணா மாறிக்கலாம் இல்ல ஆணா மாறிக்கலாம், உங்ககிட்ட கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதை மீறி நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க, நீங்க ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தைய உங்களுக்கு எதிராக கேஸ் போட்டு உங்களை ஜெயில தள்ள முடியும். நான் இந்த எல்ஜிபிடிக்கு எதிராக நான் பேசும்போது பல பேர் நீங்க யோசிச்சிருக்கலாம், இவனுக்கு எதுக்கு இதே வேலையா இருக்கு, எனி டைம் வந்து இவங்களே பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், இவங்களே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் நீங்க நினைச்சிருப்பீங்க. நான் வந்து இந்த ஓரின சேர்க்கை கும்பலை பத்தி பல வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், அவங்கள பல வருஷமா நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆண் கூட ஒரு பெண் கூட உறவு வச்சுக்கிறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த கும்பல் இப்ப கடைசியா வந்து குழந்தைங்க கிட்ட வந்து நிக்கிறானுங்க. எனக்கு நல்லா தெரியும் இது கடைசியா இங்கதான் வந்து வரும், நம்மளை இங்கதான் கொண்டு வந்து விடுவானுங்க. ஏன்னா அவங்களுடைய டார்கெட்டே, அவங்க நோக்கமே நம்மளுடைய எதிர்கால சந்ததி, நம்ம குழந்தைகள் எங்க இருந்து 4 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் குழந்தைகளை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. உங்களுக்கு இப்ப இன்னொரு கேள்வி வரும், என்னோட குழந்தைய நான் வீட்டுல வந்து ஒழுங்கா தான் நான் வளர்க்குறேன், என் குழந்தை ஸ்கூலுக்கு போனா மட்டும் எப்படி மாறிடும், ஸ்கூலுக்கு போனா மட்டும் எப்படி அது வந்து எல்ஜிபிடிக்கு பத்தி அதுக்கு விஷயம் தெரியும், அது எப்படி நான் பெண்ணா மாறேன் எப்படி அதுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா இப்ப நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறேன், அதை பாருங்க. It's in the air, I see my
இப்போ அமெரிக்காவில் இருக்கிற முக்காவாசி ஸ்கூல்ஸ்ல உங்க குழந்தைங்க படிக்க போகுது அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்லேயே போயிட்டு இந்த எல்ஜிபிடிக்யூ ஆக்டிவிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஈக்குவாலிட்டி அப்படின்ற பேர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரைடு பிளாக் அந்த வானவில் கொடியை கொடுத்து இதை வந்து குழந்தைங்க கொண்டாடணும், இது வந்து நார்மல் தான் அப்படின்ற மாதிரி அவங்கள அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி, வானவில் கொடி மட்டும் கிடையாது, இவங்க டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு தனியா ஒரு கொடி வச்சிருக்கானுங்க, அந்த கொடியும் காட்டி இதை வந்து நம்ம கொண்டாடணும், இது வந்து நார்மல் தான், இது வந்து இயற்கை தான் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களை வந்து அதுக்கு நேரா அவங்கள ஊக்கப்படுத்தி குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல டிராக் குயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை கூட்டு வந்து ஸ்டோரி சொல்ல வைக்கிறானுங்க. கதை சொல்றேன் அப்படின்னு உள்ள கூட்டு வராங்க. இந்த டிராக் குயின்ஸ்னா யாருன்னா அவன் ஆணா இருப்பான், ஆனா பெண் மாதிரி வேஷம் போட்டிருப்பான். Yeah, we'll see. That's particularly brave. Yeah, we're gonna see how this plays out. Hello, how are you? Good. We're gonna get started with just try one bite. And this is a story about children making their parents try one bite. I know. வேஷம் போட்டிருப்பானா எப்படி, அவன் ஆணா இருந்து பெண்ணா மாறி இருப்பான். அவனை பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து குழந்தைங்களுக்கு நான் ஸ்டோரி சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் கதையா சொல்றது. காலையில உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க என்ன சொல்லி அனுப்புவீங்க, நல்லா ஒழுக்கமா இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புவீங்க. அங்க ஸ்கூல்ல போய் அவங்க என்ன நடத்துறாங்கன்னா, ஓகே நீ பெண்ணா உணர்றியா, உனக்கு வந்து பெண் குழந்தை போடுற ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஆசையா இருக்கா, நீ பெண்ணா மாறிக்கோ, நீயா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கு ஏத்த மாதிரியான கதைகளும் அங்க சொல்லப்படுது இந்த டிராக் குயின்ஸ் அப்படின்ற ஆட்களை வச்சு. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சான். அந்த ஆண் குழந்தைக்கு அதுக்கு வந்து லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசை இருந்துச்சான். லிப்ஸ்டிக் போடுறப்போ எல்லாரும் அந்த குழந்தைய வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம். அந்த குழந்தை ஓன்னு அழுதுச்சான், என்ன வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க, என்னை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அழுதுச்சான். ஆனா அந்த குழந்தை என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, நான் பெண் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சுன்னா நான் பெண்ணா தான் மாறுவேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் நானா இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை முடிவு பண்ணிச்சு. முடிவு பண்ணி தைரியமா வெளியே வந்து நான் பெண்ணுன்னு சொல்லிச்சு. இதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. எப்பவுமே நீயா இருக்கணும், உனக்கு பெண்ணா மாறணும்னு தோணுச்சுன்னா பெண்ணா மாறிக்கலாம். இந்த மாதிரி கதைகள் மூலமாக குழந்தைங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ற வேலை அங்க நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், குழந்தைங்களுக்கு வந்து கதை சொன்னா ஈஸியா புரியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு நாங்க குழந்தைங்களுக்கு கதை சொல்றோம் அப்படின்ற பேர்ல அந்த எல்ஜிடிவி அஜெண்டாவை குழந்தைங்களுக்கு திணிக்கிறாங்க. நீங்க பெற்ற குழந்தைய இனிமே நீங்களே பாதுகாக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த எல்ஜிபிடி எந்த அளவுக்கு வன்மமா போய் குடும்பத்தை உடைச்சி சிதைக்கிற வேலையை பண்றாங்கன்னு பாருங்களேன். என்னோட குழந்தை ஸ்கூல்ல சொல்லித்தர எல்லா நான்சென்ஸையும் மண்டையில வந்து ஏத்திட்டு அது வேற மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கணும். ஒத்துக்கலையா பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லாத. ரொம்ப வன்மமா ரொம்ப விஷத்தன்மையா குழந்தைகளை வந்து கெடுக்கிற வேலையை, குடும்பத்தை வந்து அழிக்கிற வேலையை இந்த எல்ஜிடிவி கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு. My name is John Paul Kane. I am a school teacher currently teaching kindergarten. Oh, I'm also a drag performer. Welcome to Faye and Fluffy's story time. Reading is fun, demental. முக்கியமா இந்த ப்ரொனவுன்ஸ் லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்ற மாதிரி அந்த சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க பேர் போட்டிருப்பாங்க. பேர் பக்கத்தில் ஹீ, ஹிம், ஷீ, ஹர், தே, தெம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் அவங்கள அழைக்கும் போது எப்படி அழைக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்களா உங்களுக்கு. டேய் ஆம்பளை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஆம்பளை மாதிரி தான் இருக்க, ஆம்பளை தான் நீ, உன்னை பார்த்தாலே ஆம்பளைன்னு தெரியுது, அப்போ ஏன் நீ ஹீ, ஹிம்னு போட்டிருக்க? எதுக்கு அப்படி போடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க வெளியே பார்க்கறதுக்கு பெண் மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க ஆணா உணர்வாங்க. அப்போ அவங்கள ஹீ, ஹிம்னு அவங்க போட்டுப்பாங்க. அவங்க போட்டது மட்டும் இல்லாமல் நம்மளும் அவங்கள வந்து ஹீன்னா சொல்லணும். அதனால தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பே கேட்பாங்க, உன்னோட ப்ரொனவுன்ஸ் என்னது, நீ ஹீ, ஹிம்மா, இல்லை ஷீ, ஹர்ரா, இல்லை தே, தெம்மா, இல்லை வாஸ், வேரா. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இந்த எல்ஜிபிடிக்யூ அஜெண்டாவை, இந்த டிரான்ஸ்ஜெண்டரிசம் அப்படின்ற இந்த அஜெண்டாவை வந்து நம்ம கிட்ட வந்து திணிக்கிறது. நிறைய பேர் இப்படி தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாராவது இனிமே ஹீ, ஹிம்னு போடுறதா இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா அந்த எல்ஜிபிடிக்யூ கும்பலுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். அட முட்டாளே, இந்த ஹீ, ஷீ எல்லாம் போடாத, நீ ஆண்னா நீ ஹீ தான், நீ பெண்ணா ஷீ தான் அப்படின்ற மாதிரி புத்திமதி சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் திருத்துங்க. நான் லாஸ்டா போட்ட ட்ரம்ப் வீடியோக்கும் இப்போ நான் பேச போற விஷயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்ன தெரியுமா, கலிபோர்னியால இந்த லாவை கொண்டு வந்தது வந்து கேவின் நியூசம் அப்படின்ற ஒரு கவர்னர். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அதுல நான் என்ன பேசியிருந்தேன், டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு இடதுசாரி கட்சி. அவங்க எப்பவுமே இந்த எல்ஜிபிடிக்கு ஆதரவாக தான் இருப்பானுங்க. இப்போ நான் சொல்றது கனெக்ட் ஆகுதா? கேவின் நியூசம் ஒரு இடதுசாரி, அவங்களோட ஆதரவு வேற எங்க இருக்கும்? கண்டிப்பா இந்த எல்ஜிபிடி கும்பலுக்கு தான் இருக்கும். ஒரு பக்கம் இடதுசாரிகள் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் எலான் மஸ்க்
எலான் மஸ்க் வந்து எப்பவுமே ஒரு வலதுசாரி, ஒரு ட்ரம்ப் ஆதரவாளர். ட்ரம்ப் சார்ந்திருக்கிற அந்த கட்சி, அந்த கொள்கை, அதுக்கப்புறம் வலதுசாரிகளுடைய பல கொள்கைகளை அவர் வந்து பல வருஷமா ஆதரிச்சிட்டு இருக்காரு. நீங்க மஸ்கை வந்து எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த எல்ஜிபிடிக்கு, இமிகிரேஷன், கம்யூனிசம், இந்த மாதிரி இந்த இடதுசாரிகள் ஆதரிக்கிற எல்லா விஷயத்தையும் இவர் வந்து எதிர்த்துட்டு இருப்பாரு. கலிபோர்னியால இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்ட்ரா, இதுதான் கடைசி, இவ்வளவுதான், சோலி முடிஞ்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் லா and the many others that preceded it, attacking both families and companies, SpaceX will now move its headquarters from Hawthorne, California to Starbase, Texas. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஃபேமிலிஸ், இந்த மாதிரி குடும்பங்களை நீங்க வந்து தாக்குறீங்க, குடும்பங்களை கெடுக்கிற வேலையை பண்றீங்க, அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவரோட SpaceX கம்பெனி இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் SpaceX வந்து மஸ்கோட கம்பெனி. அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கப்புறம் சேட்டலைட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. மார்ஸுக்கு போறது, இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் பண்ற அவரோட கம்பெனியை கலிபோர்னியால அவர் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு, அதை இனிமே நான் தூக்கிட்டு வந்து டெக்சாஸ்க்கு மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, I did make it clear to Governor Newsom about a year ago that laws of this nature would force families and companies to leave California to protect their children. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேசியிருந்தேன், யார்கிட்ட, இந்த கவர்னர் கிட்ட, எவன் இன்னைக்கு இந்த லாவை கொண்டு வந்தானோ அவங்க கிட்ட நான் பேசியிருந்தேன், இந்த மாதிரி குழந்தைங்களையும் குடும்பத்தையும் கெடுக்கிற வேலை நீங்க பண்ணீங்கன்னா இப்படிதான் நடக்கும்னு நான் பேசியிருந்தேன். அவனுங்க இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க, எல்லாம் அசிங்கம் பிடிச்சவனுங்க, அசிங்கத்தை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கலிபோர்னியால இனிமே என் கம்பெனி வேலை செய்யாது, ஏன் ஹெட் குவார்ட்டர்ஸை நான் நேரா தூக்கிட்டு வந்து டெக்சாஸ்ல மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்க கலிபோர்னியாலாம் பாத்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடி கும்பல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மனமா ஊர்வலம் போவாங்க. அதனாலதான் மஸ்க் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, உன் சகவாசமே எனக்கு வேண்டாம், என்ன ஆளை விட்டுரு, நான் இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் ஒரு இடதுசாரி குடும்பத்தை கெடுக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஒரு வலதுசாரி ஆதரவாளரான மஸ்க் அவர் என்ன பண்றாரு, ட்ரம்ப்புக்கு ஆதரவா நிக்கிறாரு. இப்ப புரிஞ்சிருச்சா? இடதுசாரிகள் எப்பவுமே எல்ஜிபிடிக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. திருப்பியும் சொல்றேன், எங்கேயோ அமெரிக்காவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளை மாளிகையில இப்ப யார் இருக்கா, பைடன் இருக்காரு. பைடன் யாரு, ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. டெமோக்ராட்டிக் பார்ட்டி யாரு, இடதுசாரி. அப்ப அவன் என்ன பண்ணுவான், எல்ஜிபிடிக்கு ஆதரவா இருப்பானா? இப்ப அவனுங்க என்ன பண்ணா தெரியுமா, வெள்ளை மாளிகையில வானவில் கலரை எரிய விட்டு நாங்க வந்து இந்த ஓரணச்சேர்க்கை கும்பலுக்கு ஆதரவா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆதரவை காட்டினானுங்க. ஒபாமா ஆட்சி பண்றப்போ அவரும் இதான் பண்ணாரு. ஏன்னா அவர் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர், அவர் ஒரு இடதுசாரி. அந்த கனெக்ஷன் கரெக்டா வருது பாத்தீங்களா? எவெல்லாம் வந்து இடதுசாரியா இருக்கானோ இந்த மாதிரி அசிங்கத்துக்கு அவன் ஆதரவா தான் இருப்பான். சரி, அமெரிக்கால வெள்ளை மாளிகையில இப்படி வந்து அந்த எல்ஜிடிவிக்கு ஆதரவா லைட் போடுறானா, இப்ப நம்ம ஊர்ல ஜூன் மாசம் 30ஆம் தேதி நம்ம ரிப்பன் பில்டிங் இருக்கு இல்லையா, சென்னை கார்பரேஷனுடைய தலைமையகம், அந்த ரிப்பன் பில்டிங்ல ஓரண சேர்க்கைக்கு ஆதரவா இதே மாதிரி வானவில் லைட்டை எரிய விட்டு நாங்க வந்து ஓரண சேர்க்கைக்கு ஆதரவா இருக்கோம், இந்த எல்ஜிபிடிக்கு ஆதரவா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி லைட்டை வந்து எரிய விட்டுருந்தானுங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அது அப்படியே இங்கே நடக்கும். ஏன்னா இந்த எல்ஜிபிடிக்கு லாபி வந்து உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான் செயல்படுது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கவர்மெண்ட் மூலமாக மக்கள் கிட்ட இதை வந்து கொண்டு போற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊர்ல ஆட்சி பண்றது யாரு, திமுக. திமுக யாரு, ஒரு இடதுசாரி. அவனுங்க இப்போ இதுதானே பண்ணுவானுங்க. இந்த கவர்மெண்ட் இந்த எல்ஜிபிடி கும்பல் சொல்றதை எல்லாத்தையும் அப்படியே கேக்குது. சரி, இதுக்கு மாற்று யாரு? நம்ம சீமான் மாற்றா இருப்பாரா, அண்ணன் சீமான் மாற்றா இருப்பாரான்னு நான் கூட யோசிச்சேன். அவங்களும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு ஆதரவா மாறிட்டாங்க. அதுக்கு ஆதரவா வீடியோ போட்டுக்கிட்டு அதுக்கு ஆதரவா போஸ்டர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. சரி, இன்னொரு பக்கம் அதிமுக. அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. எங்க உன் கட்சிக்கு ஒரு 4 கொள்கை சொல்லு, ஒன்றும் கிடையாது. இன்னொரு பக்கம் பிஜேபி, அவனுங்க வந்து இதுக்கு ஆதரவாகவும் இல்லை எதிர்ப்பாகவும் இல்லை, அமைதியா இருக்கானுங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள கலிபோர்னியா இன்னைக்கு என்ன பண்ணாங்களோ நம்ம ஊருக்கு கண்டிப்பா அது வரும். நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இதே மாதிரி பாடத்தை நடத்துவானுங்க, இந்த மாதிரி கதையை சொல்லுவானுங்க. ஆம்பளையும் பண்ணிக்கோ, பொம்பளையும் பண்ணிக்கோ, ஆண் பெண்ணா மாறிக்கோ, பெண் ஆணா மாறிக்கோன்னு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல பாடத்திலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள கண்டிப்பா வரும். 5 வருஷம் தான் இதுக்கு, அடுத்த வருஷமே வந்தாலும் வரும். நான் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை நம்ம பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும். நம்ம குழந்தைகள் இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ற கூட்டத்துக்கு பின்னால போயிடக்கூடாது. நம்ம குழந்தைகள் ஸ்கூல்ல சொல்லித்தர எல்லாமே உண்மை நம்ப கூடாது. நம்ம குழந்தைங்களை நம்ம சரியான முறையா நடத்தணும், சரியான முறையில வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உட்காந்து கத்திட்டு இருக்கேன். நம்ம எதிர்காலத்தையும் நம்ம குழந்தைங்க எதிர்காலத்தையும் நம்ம காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் நமக்கு அமையணும். நம்ம குழந்தைங்க மேலையும் நம்ம குடும்பத்தின் மேலையும் ஒரு அக்கறை உள்ள ஒரு கவர்மெண்ட் நமக்கு வரணும். அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நமக்கு நடக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா மாறும். நம்ம எல்லாம் சேர்ந்து அதுக்கு உழைச்சோம்னா கண்டிப்பா மாறும். இதை பத்தி நீங்க பேசுங்க, இதை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க, மக்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும், குடும்பத்தை மதிக்கிறவனா இருக்கணும். அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நீங்க வரணும். அப்படி ஒரு ஆட்சி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி எல்ஜிபிடி அசிங்கம் நமக்கு வராம இருக்கும். நம்ம வந்து சேஃபா இருக்கலாம், நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்ற முடியும்.